இதற்கும் இப்போதே ஒரு முத்தம் இந்தா திரும்ப என்றான். கொடுத்தான். பின் தொடுத்தான் பகைவர் மீது வானம். போர் 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 என முழங்கிற்ற முரசொலி. பார் 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 அந்த பைங்கிலின் கிருபையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து படரெல்லாம் எடுத்துரைத்தால் அந்த கட்டாய் முத்தாலும் கண்வழியை சிரித்திட்டால் களத்தினிலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன, எதிரின் சுவரை கால்கள் உடைப்பட்டன, வேலப்படை முறிப்பட்டது, என் கொற்றவன் படைகள் கொட்டும் பேரிகை கோடை இடி என கேட்குது கேட்குது என குதித்திட்டால் புதுப்பெண் அமைத்திட்டால் வீரர்கள் வந்தனர், வெற்றி உன் கணவனுக்கே என்றனர். வேந்தனின் தூதுவர் வந்தனர், வாழ்த்துக்கள் வழங்கினர். வீட்டோட்டு தோழிகள் வந்தனர், வெற்றி மீட்டோனி வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தாள். அப்போது ஏன் அந்த மனிதன் வந்தானோ அந்த இழவச் செய்தி சொல்வதற்கு? என்னருமை பெண்பாவாய், கண்ணல்ல கலங்காதே, களச்செய்தி கடைசி செய்தி கேளென்றான். அந்தோ மாவிலை தோரணம் கட்டி மனவிடா மேடை தள்ளின் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளன் மார்பிலே வேல் தாங்கி நல்ல சாவிலே விழுந்து விட்டான். ஆவிதான் போன பின்னும்